ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவை நான் 30th டிசம்பர் போட்டிக்கணும். ஸோ எனக்கு அதுக்கு டைம் கிடைக்கல, ரொம்பவே லேட் ஆகிட்டது. என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் சண்டை 4th பர்த்டேக்கு செஞ்சதான் பட்டர் ஸ்பாஞ்ச் கேக்கோட விப்பிங் க்ரீம் ஐசிங் போட்டு, அதோட சின்ன சேஞ்ச் உண்டு. கேக் பாப்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ அதை வச்சு இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணிக்கிறேன். அது என்னான்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கு நான் இப்போ ஃப்ளாவும் பேக்கிங் பவுடரும் வேறு ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ளாவும் பேக்கிங் பவுடரும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ இன்னொரு பவுலில் மில்க் பவுடரும் ஃப்ரெஷ் மில்க்கும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மில்க் பவுடரோட ஃப்ரெஷ் மில்க் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும், லம்ஸ் எதுவும் இல்லாமல். ஸோ இப்போ நான் இன்னொரு பவுலில் எக் ஒயிட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன், உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சுக்கணும். ஸோ எக் ஒயிட்ஸை பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணல, சும்மா தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எக் ஒயிட்ஸ் நல்லா ஃப்ளஃபியான டெக்ஸ்டர் வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஸ்பீடில் தான் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஸ்பீட் லிமிட் பார்க்க தேவையில்ல. ஸோ இதை மாதிரி ஸ்டிஃப் பீக் வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிஃப் பீக்குன்னு சொன்னால் லைட்டாக கொஞ்சம் இதை மாதிரி வந்திக்கும். ஸோ இது மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம், அது ஓரமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பவுலில் பட்டர் சேர்த்துக்கொண்டிக்கிறேன். அதுக்கே நான் சுகரும் ஆட் பண்ணி இதையும் நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். பட்டர் பார்த்தீங்கன்னா கூல் டெம்பரேச்சர்லேருந்து மிச்சம் நல்லா. பட்டர் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா டெக்ஸ்டரும் கிடைக்கும் கேக்குக்கு. ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி பர்த்டே கேக் செய்கிற சுட்டியும் 1 kg மெஷர்மெண்ட் தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அப்படி ½ kg மெஷர்மெண்ட் வேணுமெண்டா இந்த மெஷர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ½ டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பாருங்கள், நல்லா இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்டரில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகரும் நல்லா டிசால்வ் ஆகிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்டர் வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு நான் வேறு எக் ஒயிட்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணினேன் எக் யோக்ஸுக்கு தானே. ஸோ இப்போ அதை நான் 2 பட்டர் மிக்ஸ்சரில் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ 2 எக் யோக்ஸ் சேர்த்தப்பறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 எக் யோக்ஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 முட்டை எடுத்துக்கிறேன். ஸோ அதில் நான் 2 போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். எக் யோக் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த எக் யோக்ஸ் 2 சேர்த்துக்கோங்க. ஸோ இதை மாதிரி நல்லா பட்டர், சுகர், எக் யோக் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணின பிறகு நாங்கள் ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒயிட் எக் ஒயிட்ஸ். ஸோ அதையும் இப்போ நான் அதில் ½ போட்டு அதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். எல்லாம் ஒரே டைமில் சேர்க்க தேவையில்ல, ½ போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு இப்போ பேலன்ஸ் சேர்க்கிற ½ போட்டு எடுத்துக்கொள்கிறேன். எக் ஒயிட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சது பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் இந்த மாதிரி எக் ஒயிட்ஸ் பேலன்ஸ் ஆகிக்கும். ஸோ அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம், மற்ற இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணின போகிறோம் ஃப்ளா மிக்ஸ்சர் இருக்குது தானே. ஸோ அதை எடுத்து நல்லா ஸ்பெச்சுலாவால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பீட் பண்ண தேவையில்ல. அதுக்கு மிச்சம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. நல்லா ஃப்ளாவும் பட்டர் மிக்ஸ்சரும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளா மிக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நான் 3 டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா நான் 3 டைம்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் இன்னும் பேலன்ஸ் சீக்கிரத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு நாங்கள் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மில்கிக்கு தானே. ஸோ அதையும் ஃபுல்லாக ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு ஸ்பெச்சுலா இல்லாட்டி விஸ்கும் யூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதை ஸ்பெச்சுலாவில் மிக்ஸ் பண்ணின பிறகு இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1½ மினிட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் இன்க்ரீடியன்ஸாக வெனிலாவும் ஆட் பண்ணிக்குவோம். வெனிலாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு இதுக்கு கலர் என்ன சரி ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
வெண்ணிலா எசன்ஸ் எட் பண்ணுற டைமுக்கு அதையும் சேர்த்து எட் பண்ணி உங்களுக்கு இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலும். ஸோ 1.5 மினிட்ஸுக்கு மாதிரி பீட் பண்ணின பிறகு நான் இதை அப்படியே ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இதை மாதிரி நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் வைக்கணும். ஸோ அதுக்கு வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் சொல்லி தந்திக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பர்ஃபெக்ட் டெக்ஸ்டர் உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். இந்த ட்ரே சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் ரவுண்ட் ட்ரே ஒன்றுக்கும் அதே மாதிரி 7 இன்ச் ரவுண்ட் ட்ரே ஒன்றுக்கும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுமுன்னா 2 8 இன்ச் ட்ரேக்கும் உங்களுக்கு செய்யலாம். நான் இதை மாதிரி எடுக்கிற ரீசன் வந்து கேக் பாப்ஸ் செய்கிறதுக்கு வேறு கேக் செய்யலை. ஸோ இதை மாதிரி 8 இன்ச் செஞ்ச கேக்கில் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இதை மாதிரி நல்ல ட்ரேயில் போட்டு போகிறோம். நல்லா இதை மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேக் ட்ரேக்கு வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் பெட்டராக ஊற்றுங்க. ஸோ இதை மாதிரி நல்லா டப் பண்ணி எடுத்துக்கோங்க, பபிள்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல். ஓகே, இப்போ நான் ஆனில் வைக்கிறேன். ஆனில் கேக் ட்ரேஸை ப்ளேஸ் பண்ணும் போது நீங்கள் ஆனை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க 10 மினிட்ஸுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் கேக் ட்ரே வைக்கிறேன் 170 டிகிரி செல்சியஸில் 40 to 50 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்கேர் ஷேப் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா 9 into 9 இன்ச் ட்ரேயில் உங்களுக்கு ஃபுல் பேட்டரையும் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கணும் 1 kg கேக்கையும். ஓகே, ஸோ இப்போ இது 2 கேக் ட்ரேலையும் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொண்டேன். கேக் நல்லா கூல் ஆகிற வரைக்கும் கேக்கை ட்ரேலேருந்து ரிமூவ் பண்ணோம். ஆனால் ஸோ இப்போ இது நல்லா கூல் ஆறின பிறகு நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாருங்கள் இப்போ கேக் எவ்வளோ பர்ஃபெக்ட் அவுட்கம் வந்திக்கிண்டு. இந்த மாதிரி நல்லா பேக்காக வேந்தால் தான் ஸ்டிக்கி இல்லாமல் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வந்திக்கும். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திக்குன்னு சொல்லி. பாருங்க, ஸ்பாஞ்சியாக வந்திக்குது, ஸ்டிக்கி எதுவுமே இல்லை. கேக் நல்லா பேக்காகினா தான் இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மேலே லேயராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். கேக் ஒழுங்காக பேக் ஆகாட்டி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டிக்கி ஆகிக்கும். அதே மாதிரி ரிமூவ் பண்ணி எல்லாமே வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு கேக்கு இப்போ நாங்கள் 2 லேயருக்கு கட் பண்ணோம். உங்களுக்கு வேணுமென்ட்டு இது இன்னும் சின்ன லேயர் ஆக்கணும்ட்டு உங்களுக்கு இதை 3 லேயருக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் இன்றைக்கி இதை 2 லேயருக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்வேன். ஸோ இதை மாதிரி டபுள் லேயருக்கு கட் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு அதையும் கொஞ்சம் அப்படியே கூலாக விடுங்க. உங்களுக்கு எப்படியுமே அந்த வார்ம் நசிக்கும் தானே. ஸோ அதையும் நல்லா கூலாக விடுங்க. அதே மாதிரி தான் நான் மற்ற கேக்குக்கும் செஞ்சுக்கிறேன். ஸோ இதை மாதிரி கேக் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒகேஷன்ஸுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க. ஸோ இதை மாதிரி கேக்கும் பர்ஃபெக்ட் கேக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன், பட்டர் கேக் சுட்டியும். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு சுகர் சிரப் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணினாலும் கேக் சாஃப்ட்னஸ் அப்படி இருக்கும். அதே மாதிரி எந்த கேக்காக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்ட நல்லா பொலித்தீன் ரப்பரால் ரப் பண்ணியே ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் இப்போ விப்பிங் க்ரீமுக்கு சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட கொஞ்சம் வெனிலாம் ஆட் பண்ணி நல்லா விப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கூலான டெம்பரேச்சரில் தான் நிற்கணும். அப்போ தானே உங்களுக்கு பர்ஃபெக்ட் டெக்ஸ்டர் கிடைக்கும். அதே மாதிரி டக்குன்னு விப்பாகும். ஸோ இது மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக் வரும் வரைக்கும் நல்லா விப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா பீட் பண்ணின பிறகு இதையும் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி நான் இன்றைக்கி 2 to 3 கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணிக்கோ மேலும் உங்களுக்கு டிவைட் பண்ணி கலர்ஸ் ஆட் பண்ணோம் மேலும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விப் பண்ணி எடுத்துக்கோங்க. விப் பண்ணின பிறகு ஃப்ரிட்ஜில் கட்டாயம் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, சொன்னால் இப்போ கேக் பாப்ஸ் என்று சொன்னேன் தானே. ஸோ இப்போ பெலன் சீக்கிர கேக்கை நான் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து கொண்டிருக்கிறேன். 8 இன்ச் கேக் ட்ரேயில் பேக் பண்ணின கேக் எட்ஜஸ். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு நான் இதுக்கு சாக்லேட் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா நார்மல் ரெட்ஸ் பெரிடா என்ன சரி சாக்லேட் உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிடும். ஸோ அதை இன்றைக்கி மெல்ட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி டெக்ஸ்டர் வரும் வரைக்கும் சாக்லேட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
எனக்கு டாய்ஸ் கார் எதுவுமே இன்றைக்கி கிடைக்கல. ஸோ நான் கேக் செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகின சுற்றியும் எனக்கு வாங்க கிடைக்கல. அதுக்கு தான் நான் இன்றைக்கி இந்த ஐடியாவோட வந்துக்கிறேன். லொரி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கேக் பாப்ஸ் அந்த ரெசிப்பியில் தான் நான் இன்றைக்கி கேக் பாப்ஸ் பால் செய்யாமல் லொரி செய்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நீக்கும் பார்க்க. ஸோ அதுவும் நல்ல ஐடியான்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணாலும் வேண்டிய ஷேப்ஸில். எப்படியுமே பாய்ஸ் பர்த்டேன்னாலே கார் அதை மாதிரி என்ன சரித்தான் கேட்பாங்க. ஸோ அவரோட எக்ஸ்பெக்டேஷன் படியே நான் இன்றைக்கி லொரி அதோடு சேர்த்து சாண்டுக்கு பதிலாக கேக் க்ரம்ஸ் எதுவுமே போடாமல் நான் பெபிள்ஸ் போட்டு செஞ்சுக்கிறேன். ஸோ அவுட்கம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இது மாதிரி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சாக்லேட் மெல்ட் ஆக்கிறதுக்கு பதிலாக நட்டெல்லாம் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஒயிட் சாக்லேட் அப்படி என்ன சரி உங்களுக்கு எட் பண்ணிக்கணும். ஸோ நான் இன்றைக்கி ரெகுலர் ஷாப்ஸில் எடுக்கிற சும்மா நார்மல் சாக்லேட் தானே எடுத்துக்கிறேன். அதை தான் நான் இன்றைக்கி மில்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இது மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு லொரி ஷேப் செஞ்சப்பறம் நான் இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன். ஒரு 2 to 3 hours. அப்படி இல்லைன்னா நீங்கள் கேக் டெக்கரேட் பண்ணி முடிகிற வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி விப்பிங் க்ரீமையும் நான் இப்போ ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் கேக்குக்கு ஒவ்வொரு லேயருக்கும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் கணக்காக பைப்பிங் பேக்கில் போட்டு உங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் பிகினராக இருந்தால் இதை மாதிரி செஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதுக்கு நான் சொன்ன மாதிரி சுகர் சிரப் எதுவுமே எட் பண்ண தேவையில்லை. அப்படி எட் பண்ணணும் இருந்தாலும் உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான். வேணுமென்று எட் பண்ணிக்கலும். சுகர் சிரப் ரெசிப்பியை வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதை செக் பண்ணி எடுத்துக்கோ வேணும். ஸோ இது மாதிரி நல்லா எல்லா லேயருக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணின பிறகு இப்போ நாங்கள் இதை க்ரம் கோட் பண்ணுவோம். க்ரம் கோட் பண்ணுறதுக்கு நீங்கள் மிச்சம் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ண தேவையில்லை. சும்மா நார்மலாக தின் லேயர் அப்ளை பண்ணினாலே போதும். நான் இந்த மாதிரி கேக் டிசைன்ஸ் இன்னும் நான் செஞ்சு அப்லோட் பண்ணிக்கிறேன் இந்த சேனலில். உங்களுக்கு அதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அதோட இன்னும் பர்த்டே கேக்கும் நான் செஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதையும் பார்த்து செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம நிறைய கேக் ஐட்டம்ஸ் செஞ்சுக்கிறேன். சிம்பிள் மெத்தடில் 3 ingredients வச்சு அதை மாதிரி நிறைய மெத்தட்ஸில் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் செக் பண்ணி செஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதை நல்லா க்ரம் கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hourக்கு மாறி வைங்க. ஸோ அது வரைக்கும் நான் பேலன்ஸிக்கிற விப்பிங் க்ரீமுக்கு நான் கலர் எட் பண்ணிக்கொள்கிறேன். நான் வந்து இன்னும் 3 colors வேறையாக செஞ்சு அது வேறையாக வச்சுக்கிறேன். ஸோ இது பேலன்ஸ் ஆகின க்ரீமுக்கு தான் நான் இதை ப்ளூ கலர் எட் பண்ணி க்ரம் கோட் பண்ணி 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தப்பறம் இதை நான் மேலால் க்ரீமை ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ இதை சைட் மட்டும் தான் நான் ப்ளூ கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் காசு எதுவுமே இல்லைன்னு சொன்னேன் தானே. ஸோ அதுக்கு நான் இப்போ காசு ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு இதுக்கு வேண்டியதை ட்ரா பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்ன சரி ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சரி இந்த பிரிண்ட் அவுட் பண்ணி ஒட்டிக்கவும் மேலும். ஸோ நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். காசு ட்ரா பண்ணிக்கிறேன் 3 colors வச்சு. அதே மாதிரியே நான் இதுக்கு பெரிய அளவில் கலரிங் எட் பண்ணவும் இல்லை. லைட் கலர்ஸ் தான் எட் பண்ணிக்கிறேன். சின்ன பிள்ளைகளும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணும் சுற்றியும் நான் மிச்சம் அளவில் கலர் எட் பண்ணலை. ஸோ இது மாதிரி நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ டெக்கரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ப்ராசஸையும் தான் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ் யார் சரி இருப்பாங்க, அதே மாதிரி எப்படி எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் வந்துச்சு இந்த பார்க்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி யாருக்குமே டவுட் வராமல் நான் இதை ஃபுல் ஸ்டெப் அப்லோட் பண்ணிக்கிறேன். வேண்டியவங்க உங்களுக்கு ஃபுல் ஸ்டெப் பார்க்கவும் வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இந்த கலரிங் இதுக்கு வந்து விப்பிங் க்ரீமை தான் எடுத்துக்கிறேன். இதை நான் மெல்ட்டாக்க வச்சுக்கிறேன். மெல்ட்டாக்குறேன்னு சொன்னால் விப்பிங் க்ரீமை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண தேவையில்லை. கலர் எல்லாம் மெட் பண்ணி இப்படி கோனில் போட்டு வெளியே ஸ்டோர் பண்ணினாலே போதும். அது கணக்காக மெல்ட்டாகவே வரும்.
மிச்சம் தெக்காக இருந்தாலும் இதை மாதிரி ஷேப்ஸ் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். ஸோ நான் இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கொண்டேன். ஓகே, இப்போ கார் ட்ரோ பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் இப்போ கேக்கை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் கேக் பப்ஸை வச்சு இது செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் கேக் டெக்கரேட் பண்ணங்காட்டியும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ இதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நல்லா கட்டியாக வைக்கிது, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே விளங்கும். இதுக்கு பொதுவாகவே சாக்லேட் மெல்ட் பண்ணி இதை டிப் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ எனக்கு இன்றைக்கி அதே ஷாப்பில் கிடைக்கல, ஒயிட் சாக்லேட் தான் நான் எடுக்க இருந்தேன். ஒயிட் சாக்லேட்டு கலரிங் ஆட் பண்ணி எடுப்போம். ஸோ எனக்கு அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விப்பிங் க்ரீமே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது மாதிரியும் செஞ்சு கேளும் பரவாயில்ல. நான் இப்போ எல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். கேக் பாப்ஸுக்கு விப்பிங் க்ரீம் கோட்டிங் கொடுத்து எல்லாம் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இதை மாதிரி கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலும். கேக் பாப்ஸ்ன்னா பொதுவாகவே எல்லோரும் போல் அப்படி மாதிரி ஷேப்ஸில் தான் பார்த்துப்பீங்க. ஸோ இன்றைக்கி நான் புதுசாக ட்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் சேன்ஸ் அதை மாதிரி அதுக்கு பதிலாக நான் பெபிள்ஸே வச்சுக்கிறேன் கலர்ஃபுல் லைக்க. அதே மாதிரி என் சன் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக கேட்டார். ஸோ நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற விப்பிங் க்ரீமுக்கு நான் பலூன்ஸும் ட்ரா பண்ணிக்கிறேன். பிகினர்ஸ் யார் சரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தந்துக்கிறேன். அதே மாதிரி என் பேக்கிங் டூல்ஸ் கொஞ்சம் டிஸ்ட்ராய் ஆகிவிட்டுது இப்போ ஸ்ரீலங்காவில் ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்ஸில். ஸோ நான் எனக்கு தெரிந்த பேசிக் டூல்ஸை வச்சு தான் இன்றைக்கி நான் கேக் செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி ஐசிங் செஞ்சு ஃபில் பண்ணினது எல்லாமே பேசிக் டூல்ஸை வச்சு தான். அது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே விளங்கிக்கும். ஓகே, ஸோ பாருங்கள், அவங்களுக்கும் இது மாதிரி பர்ஃபெக்டான ஒரு கேக் ஐசிங் கேக் உங்களுக்கும் ட்ரை பண்ணலும். கேக் பப்ஸும் நல்லா ஃபட்ஜ் கேக் அளவுக்கு டேஸ்ட்டாக இது. அதே மாதிரி பட்டர் கேக்கும் எவ்வளோ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலும் அதை ஸ்மூத்னஸ் போகாது. அவங்களுக்கும் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். சுகர் சிரப் எதுவுமே இல்லாமல் செஞ்சுக்கிறேன். கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.